அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சனி பகவானின் அருளால் வருமானமும் மரியாதையும் பெறும் ராசிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவகிரகங்களில் கர்மகாரகன் என போற்றப்படுகிறார். மந்தன் எனவும் அழைக்கப்படக்கூடியவர் சனீஸ்வரன். ஒருவருக்கு சனி பகவானின் அருள் கிடைத்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் என எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றியையும் வருமானத்தையும் ஈற்றி காட்டுவார்கள். சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள் யார் என வாருங்கள் பார்க்கலாம். நவகிரகங்களில் தொழில், வேலை என அனைத்தும் நம் காரணமாக திகழ்பவர் நம் சனி பகவான் தான். சூரிய பகவானின் மகன்தான் சனீஸ்வரன். அடிமை தொழில், பணியாளர் வேலையால், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைத்து விதமான வேலை செய்யக்கூடியவர்களின் காரகனாக சனி பகவான் வருகிறார். அந்த வகையில் சனி பகவானுக்கு எந்த ராசி மிகவும் பிடித்தவையாக இருக்கிறது என தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம்தான் நம் சனி கிரகம். ஒரு ராசியில் 21 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் பயிற்சி ஆகக்கூடியவர் சனி பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வலுவாக இருப்பின் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல முன்னேற்றம், வருமானமும் கிடைக்கும். ஜாதகத்தில் சனி வலுவில்லாமல் இருந்தால் அவர் மிகவும் சோம்பேறித்தனமாக பிரச்சனைகளில் மாட்டக்கூடியவராக திகழ்வார். அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் எதிர்பாராமல் நற்பலன்கள் கிடைக்காமல் போகலாம், பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம். இதன் காரணமாக ஒவ்வொரு சனி பயிற்சியின் போது அவர் எப்படிப்பட்ட பலன்கள் தருவார் என பயம் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த பதிவில் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசிகள் யாரா என பார்க்கலாம். முதலாவதாக துலாம். சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று. துலாம் ராசிநாதனான சுக்கிர பகவான் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறது. மேலும் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார். இதன் காரணமாக சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக துலாம் ராசிக்கு இருக்கிறது. பொதுவாக ஒரு வேலையினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இவருக்கு சனி பகவானால் அதிகமாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் தாக்கத்திற்கு பயப்பட வேண்டியதே கிடையாது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆவார். மேலும் தனுசு ராசி சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நட்பு உறவு உண்டு. இதனால் தனுசு ராசிக்கு சனியின் நற்பலன்கள் கிடைக்கும். 7.5 சனி நடந்தாலும் தனுசு ராசியினருக்கு சனி பகவான் செல்வாக்கின் காரணமாக செழிப்பு, மகிழ்ச்சி, செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி. சனி பகவானுக்கு பிடித்த ராசிகளில் மகர ராசியும் ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் இந்த ராசியில் சனி பகவான் அதிபதியாக திகழ்கிறார். மேலும் மகர ராசியினருக்கு 7.5 சனியின் காலமாக இருந்தாலும் கர்ம வினை பலன்கள் மட்டுமே தருவார். அது தவிர வேறு எந்த தொல்லையும் தரமாட்டார் என கூறப்படுகிறது. மகர ராசியினர் சனி பகவானை வழிபட்டால் விரைவில் புண்ணியமும் நற்பலன்களும் செல்வம் கிடைக்கப் பெறுவார்கள். சனி தோஷத்திலிருந்தும் விடுபடுவார்கள். இதன் காரணமாக மகர ராசியினர் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாகவே திகழ்கிறார்கள். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசி அதிபதியாக திகழ்பவர் சனி பகவான். தற்போது குடும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக கும்பராசிக்கு எப்போதும் சனி பகவானின் அருள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த கும்பராசினர் குறைந்த முயற்சியில் அதிக பணம் ஈட்டுவார்கள். மேலும் சனி பகவானின் அருளால் திடீர் லாபத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெற வாய்ப்பு இருக்கிறது. சனி அதிபதியாக திகழ்வதால் இவர்களுக்கு எந்த ஒரு சனி நடந்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். கண்டிப்பாக இவர் செய்யும் தொழில் வெற்றியடையும் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.